வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் நறுக்குன்னு வரணுங்க. அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதை விட அதிகமா இருக்கணுங்க. அப்படி ஒரு ஷேர சொல்லுங்க. அது மட்டும் போதாது. ஷேரோடைய வேல்யூவும் கொஞ்சம் ஏறிட்டே இருந்துச்சுன்னா, போட்ட முதலும் கொஞ்சம் டபுள் ஆகுமே! அது மாரி ஒரு ஷேரா இருக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட மாரி இருக்கணும். ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண மாரி இருக்கணும். 2ம் சேர்த்து ஒரு பெனிஃபிட்ல ஒரு ஷேர் இருந்தா பரவால்ல. அப்படின்னு பார்த்தப்ப, என் கண்ணுக்கு தென்பட்டது தான் இந்த வேதாந்தா லிமிடெட். ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் தராங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, 2024 ஜூலை மாதம் வந்து ஒரு ரூ. 4, ஆகஸ்ட் வந்து ரூ. 20, திரும்ப வந்து டிசம்பரில் வந்து நமக்கு ஒரு டிவிடெண்ட் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. 16ஆம் தேதி அதுக்கான மீட்டிங் இருக்குது. அதில் ஒரு ரூ. 11 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 35 இது வரைக்கும் குடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு ரூ. 11 குடுக்க போறாங்க. நம்ம டிசம்பர் 24ஆம் தேதி இருக்கு எக்ஸ் டேட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ரேட்டுக்கு வந்து 6.74 இருக்குது. இந்த ஆண்டு நமக்கு ஒரு 41, 46 இருந்துச்சுன்னா, 8% பக்கமா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இத வந்து ரூ. 444 கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு அரௌண்ட் 7.88% வந்து டிவிடெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, ஷேருடைய வேல்யூவும் கூடி இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இத வாங்கலாமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஏறத்தாழ வந்து ஒரு செமி சர்க்கிள் அல்லது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ல இருக்குது. நார்மலா பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராவே வந்து இது வந்து குரோத்தே இல்லாம தான் இருந்தது. ஒரு சேனலுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டு இருந்தது. நவம்பருக்கு அப்புறம் வந்து ஃபால் ஆனது. மார்க்கெட் கிராஷ் ஆகும் பொழுது இதுவும் ஃபால் ஆனுச்சு. நான் ஏற்கனவே இந்த ஷேர கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டு ஒரு 444ல கன்சிடர் பண்ணுனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஈக்விலிபிரியம் ரேஞ்சில இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னுக்கு வந்து இன்னும் ஒரு ரூ. 100 மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ரூ. 50 போக வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் 16ஆம் தேதிக்குள்ள திங்கட்கிழமைக்குள்ள நீங்க ஒரு ஷேர வாங்குனீங்கன்னா, ஒரு ரூ. 11 அதாவது ரூ. 500க்கு நீங்க ஷேர வாங்குனீங்கன்னா, ஒரு ரூ. 11 டிவிடெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிச்சுக்கோங்க. ரூ. 500 ஷேர வாங்குறீங்க. ரூ. 11 டிவிடெண்ட் வருதுன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு ரூ. 11 சம்டைம்ஸ் குறைஞ்சு ஷேர் வந்து கரெக்ஷன் ஆகி விக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ட ஒரு தடவ காட்டிர்றேன். அதுல ரிஸ்க்க பார்த்துக்கோங்க. நான் ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல எடுத்தேன். அப்போ ஒரு ரூ. 4 டிவிடெண்ட் வந்துச்சு. எனக்கு ரூ. 2000 பக்கமா 100 ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்தது. திரும்பவும் வந்து பிரைஸ் மாறுனனால நவம்பர்ல வந்து நான் அந்த ஷேர வித்துட்டேன். திரும்பவும் வந்து அதே நவம்பர் மாசம் 27 வந்து ரூ. 444 நல்ல பிரைஸா தெரிஞ்சதுனால, நான் வந்து அத திரும்ப வந்து 100 ஷேருக்கு பதிலா 500 ஷேரா வாங்குனேன். 500 ஷேர் வந்து இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு ரூ. 2,25,000 ரூ. 37,900 ரூ. 38,000 பக்கமா நமக்கு ஒரு கெயின் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,27,000. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 30 நாள் தான் இந்த ஷேர ஹோல்டு பண்ணியிருந்திருக்கிறோம். 30 நாள்ல வந்து ஒரு 2.25 லேக்ஸ்க்கு வந்து ஒரு ₹37,000 37,000 38,000 பிளஸ் வந்து நமக்கு டிவிடெண்ட் ஒரு ரூ. 2,000 வந்திருக்குது. ரூ. 40,000 ப்ராஃபிட்டு. பிளஸ் நம்ம இப்போ ஒரு 11ஆம் தேதி வந்து ஒரு ரூ. 5,500 டிவிடெண்ட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 45,500 ஒரு 1 மந்த்ல நமக்கு ஒரு ரெவென்யூங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். ஷேரை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ராஃபிட் இருக்கோ அதே மாதிரி லாஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கின ஷேரை வந்து ஒரு டைமில் வந்து விற்றுருக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து எனக்கு ரீசனபிளாக இல்லைங்கிறனால திரும்ப அதை விட லோயர் ப்ரைஸில் வாங்கிக்கிறேன். அதனால் உங்களை ரெகுலராக மார்க்கெட்டை உங்களால் வாட்ச் பண்ண முடியும். உங்களுக்கு இதோடைய மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.